தாய்லாந்தில் தீபாவளி நிகழ்ச்சிகள் TTS. வணக்கம் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அடி குட்டி கழுத. ஆஹா மேடம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஐயோ மணிப்பூர் வரைக்கும் நான் விவசாயிக்கிறேன். இந்த கிருஷ்ணருக்கு அந்த கல்படாம தான் கல்யாணம் சொல்லி ஆண்டவர் சொல்றா. ஆண்டவரை முடிச்சுட்டா முடிச்சிடா. ஓகே போடா போடா. TTS பேரை கேட்டாலே சும்மா ஆச்சரியடா. யார் என்று என்னிடம் கேட்பவரிடம் நான் சொல்லும் ஒரே வார்த்தை, நான் உங்கள் நான். சார், இந்த வருஷம் சிறப்பு தீபாவளி நிகழ்ச்சிகள் எப்படி போயிட்டு இருக்குது? சூப்பரா போயிட்டு இருக்கு. வந்துட்டீங்கல்ல, நல்லா போக முடியுது. Hi everyone, I am JP. I am from Assam. So this is my first time in a Tamil event. So glad to see everyone. என் பேர் கிருஷ்ணன் பிரகாஷ். நான் கோயம்புத்தூர் கோவை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக போயிட்டு இருக்கு. நம்முடைய பேங்காக் கோபி பேங்காக் இளையராஜா சுட்டி அரவிந்த், ரொம்ப ஃபேமஸான விஜய் டிவி புகழ். தாய் தமிழன் நேயர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்கள். சப்போர்ட் பண்ணுங்க நண்பருக்கு. தாய்லாந்தில் தீபாவளி நிகழ்ச்சிகள் தாய்லாந்து தமிழ் சங்கம் TTS துக்குமீத் ரோட்டில் ரேடிசன் ப்ளூ அந்த ஹோட்டலில் தான் அந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. கடந்த வருஷமும் இதே ஹோட்டலில் தான் இந்த நிகழ்ச்சி பண்ணியிருந்தாங்க. நம்ம நிறைய சின்ன திரை நடிகர்கள்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை நல்லா சிறப்பித்து தந்தாங்க. தொடர்ந்து இந்த தடவையும் நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், சிறுவர்களுக்கான நிகழ்ச்சிகள் இருக்குது. 4வது ஃப்ளோரில் நடக்கிற இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. 4வது மாடிக்கு வந்துட்டோம். பால் ரூமில் தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயிடுச்சு. வந்த சிறப்பு விருந்தினர்களை வந்து அவங்க கௌரவிச்சு பொன்னாடை போர்த்திட்டு இருக்கிறாங்க. நன்றி திரு சரவணன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். மேடம் அம்பாசிடர் ஆஃப் மலேசியா, மிஸ் திலினி பாக்ய இலங்கை, மிஸ்டர் கவுன்சிலர் ஸ்ரீலங்கன் எம்பசி, மை கொலீக்ஸ் டாக்டர் சிவகுரு, மிஸ் ஜரீன், மை கொலீக் ஃப்ரம் மலேசியன் எம்பசி. Tradition. Where Malaysia and India has been very strong bond from 34.1 million of the population. As such, தமிழர்களுடைய பிரசன்ஸ் வந்து தாய்லாந்தில் வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பே முதல் பாண்டியர்கள் வந்தபோது இருக்கும். அவருடைய ப்ரூஃபே வந்து சிறப்பதிகார மண்மைகளை குழலூதி மனமெல்லாம் என்ற அற்புதமான ஒரு அந்த பாடலுக்கு ஆட வருகின்றனர் சங்கரி அவர்களுடைய பரதநாட்டிய குழுவினர், பிரகதி காந்திவன், விஷாலா அழகேவி லட்சுமணன், அபிநய ஸ்ரீ அஜய் ராஜேஷ், சாமிகா சந்தோஷ் குமார், சிவகாமி பழனியப்பன் மற்றும் சினிச்சியா பழனியப்பன். இந்த அனைவரையும் அனுப்புகிறேன். இந்த தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகளில் வந்து நம்மளுடைய தமிழ் சம்பந்தமான புத்தகங்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க. நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சரி, பட் ஆனால் இப்போ நம்ம எனர்ஜியா சொல்ல போறோம். ஓகே, வணக்கம் தாய்லாந்து. இல்ல சவுண்ட் பத்தல. வணக்கம் TTS. ஒரு பெரிய ஓர் சொல்லவா? ஓகே சரி, இல்லாட்டி இப்படி சொன்னா நீங்க கூப்பிடுவீங்களா? சவுண்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் தமிழ்நாடு. பாதி கேரளம், மீதி ஆந்திரா, மிச்சம் கொஞ்சம் டெல்லி. சரி, இனிமே இந்த ஒரு அழகான ஒரு காலை பொழுதுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஜப்பான், அதுக்கப்புறம் நைஜீரியா வரைக்குமே சுத்திட்டு வந்துட்டோம். இந்த பக்கம் அமெரிக்கா, லண்டன் எல்லா பக்கமும் சுத்தியாச்சு. பட் தாய்லாந்து மட்டும் நான் வராமலே இருந்தது. என்னடா அது, நம்ம தாய்லாந்து மட்டுமே போவே இல்லையே, நமக்கு தாய் பாசத்துல நம்ம ஓவரான வடிவேல விட மிஞ்சுவோமே அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து இந்த வருஷம் நம்மளோட TTS தமிழ்ச்சங்கம், நம்மளோட தாய்லாந்து தமிழ்ச்சங்கம் என்ன இன்வைட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
அரவிந்த் அவர்களை வேலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்குரிய காலை வணக்கம். நல்லதொரு நிகழ்ச்சிக்காக நல்லதொரு இடத்துல நல்மக்கள் குடிக்கிற இந்த அழகான குட் வைப்ஸில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லேட்டானாலும் தீபாவளி நீங்கள் இந்த மாதிரி வருஷம் ஃபுல்லாக கொண்டாடிக்கிட்டே இருக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய யாருமே தெருவரை ஃபுல் ஷோரிலே வந்துட்டு இருந்துச்சு. நானே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்யூ. நீங்கள் அடுத்த டோட்டலாக இந்த டிடிஎஸ்க்கு மனமார்ந்த ஒரு நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? தமிழ் பார்த்தீங்களா? இவங்க வந்தோடனே வெளியே சாப்பிட்றோம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க, எல்லாம் வெயிட்டிங் சொல்கிறாங்க. சூப்பர். அதாவது வந்து எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு தள்ளி இருந்தால் வந்து தமிழையும் தமிழ் மரபையும் வந்து இங்கேயும் வந்து அழகா ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மூவி பார்த்துருப்போம். அந்த படத்துல கூட வந்து அவங்க பாடின பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டா சூப்பரா இருக்கும். அந்த பாட்டை கேட்கும் போது நமக்கே அப்பா நல்லா இருக்கு அப்படின்னு பிளேபேக் சிங்கர் தன்யஸ்ரீ அவர்களுடைய மியூசிக் அப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க முன்னாடி பாடுறதுல. என்னோட ஃபேவரட் சாங்கோட நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளீஸ் நல்லா கைத்தா இங்கே நான் போட்டு ஜிபேல 1500 ரூபா உடனே இருக்கும். எனக்கு அவங்க பிடிச்சது எதுக்காக இந்த தமிழ் கலாச்சாரத்தில் வந்துருக்கீங்க இல்லையா, வேஷ்டி சட்டை அதுக்கே ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க சார். இப்படிதான் சார் வரணும். அந்த மாதிரி எப்படி வந்துருக்கு இப்படி வரக்கூடாது சார். வேஷ்டி கொண்டு வந்தேன் சார். ஆமா சார், கட்ட தெரியல சார். உள்ள போடுறேன். ஐயோ நீங்க கட்டி விடுறாங்க சார். அப்புறம் உங்களை கட்ட உங்க வச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லையா? நான் எதுவும் தப்பா சொல்றேன் சார். அந்த மாதிரி அடி குட்டி கழுத. ஆஹா சூப்பர் அலை. ஏன்டா இந்த மியூசிக் அவங்க வாசி மியூசிக் மார்க்கெட் அதான் கட்ட ஒரு சவுண்ட் கேட்டுச்சா? கட்டாலே ராதாவா எங்க? ராதாவா மேடம் அப்ப வடிகர் எங்க மேடம்? சார் எனக்கு நீங்க சொல்லுங்க சார். வடிகர் சார் ராதாவா நீங்க ஒரு பலவத்துல உலகத்திலேயே ராதாவை மைக்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க சார். என்ன பெரிய பாட்டு மேடம் மேடம் சிவாஜினாலே சொல்ல முடியும் படம். சிவாஜியாலே சொல்ல முடியல. என்னால எப்படி சொல்ல முடியும்? அதே அந்த படம் பார்த்தீங்கல்ல, பார்த்துக்கார அதனால எதுக்கு நம்ம வடிகர் பேசுவோம். அவங்க மனநிலை என்னன்னு மேடம் ஏதோ குழந்தைய ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வச்சு பின்னாடி உட்காந்து நம்ம ஆடுடா எடுத்து அம்மா ஆடு அப்படி சொல்ற மாதிரி அவர் வந்து சொல்லி கொடுத்தீங்க. கடைசியில ராதாட்டாரு. அந்த படத்துல 2 ஹீரோயின் மேடம். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வடிகர் தான் மேடம். இல்ல இல்ல அவர் ஒரு பதக்கத்துல சொல்லிட்டாரு. அதுல ரொம்ப அழகா இருக்கிறது வந்து ராதா இருப்பாங்க இல்லையா, அவரோட கட்டுக்கு நீங்க அழகா தெரியுங்க அப்படி எடுத்துக்கோ மேடம். நல்ல அழகா அப்படியே இந்த கைக்கு வந்து போட்டு ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை காப்பாக்க ஒரு ஆம்பளை பரிசுக்கு ஒரு ஆம்பளை தான் தெரியும். இது எல்லாருமே என்னமோ உலகாதீங்க சார். நானும் எல்லாருக்கும் வளர்க்கிறேன்.
தீபாவளி கொண்டாட்டம். சிறுபிள்ளைகள் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து விளையாடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் நம்மளுடைய டிடிஎஸ் வந்து சிறப்பான முறையில் வந்து இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. உள்ளரங்கத்தில் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. வெளியே வந்து ஸ்நாக்ஸு, டீ, காஃபி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வாங்க, எப்படி நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கு? கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. வந்த சிறப்பு பாடகி வந்து பாடிட்டு இருக்கிறாங்க. அந்த டவுட்ல தான் நாங்களும் வரோம். தெரியும் சார், ஒன்று நாள். ஆனா இவர் பாட்டு பாடுறது நல்லா இருக்கு. ஆனா அதை விட அவர் ஸ்டைலா நின்று பாட்டு பாடுறாரு. எஸ்பிபி மாதிரி சூப்பர் சார். நல்ல அரங்க நேரத்தை கைத்தட்ட கொடுங்க சார். தாங்க சார். உங்க நேம் சார். சரி, ஓகே. ஆரத்தி. கண்ணதாசனுடைய கடைசி பாட்டு அந்த பாட்டை மேடம் வார்த்தைகளே வரல. இனிமே நானும் இந்த பாட்டை பாடும் போது லாலி லாலி தான் பாட போறேன். மேடம் சூப்பர், வெரி நைஸ். மேடம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, மணிப்பூர் வரைக்கும் நான் ஃபேமஸா இருக்கேன். தன்யஸ்ரீ அவங்கள தெரியும். எப்படி போஸ்டர் பாத்தீங்களா? நான் ஃபுல்லா டிவி பார்த்துட்டே இருப்பேன். மேடம் பிக் பாஸ் பாத்தீங்களா? பிக் பாஸ் இப்போ பாக்குது. வீட்லயே பிக் பாஸ் அதான் சார் இருக்கு. நீங்க சும்மா இருக்க, எல்லாரும் பிக் பாஸ் தான். பாக்குறது இல்லையா? இப்போ அவ்வளவு பார்க்கறது இல்ல. இப்போ அவரும் பார்க்கறது. கம்மி ப்ரோமோ மட்டும் பார்க்கறேன். நிறைய ட்ரம்ப் ஒரு நியூஸ் பார்த்துட்டே இருக்கேன். இதோட அது சூப்பரா இருக்கு. யாம், थैंक यू, थैंक यू. நல்லா அரங்க நேரத்தை கேட்கறது உங்களுக்கு மேடம். நெக்ஸ்ட் சாங் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சூப்பர் சார், தேங்க் யூ சார். நீங்க என்ன சொன்னீங்க இப்பதான் சார் புரிஞ்சுச்சு. எஸ் சூப்பர் சார். பேர் என்ன சார்? ஏன் சார்? சுரேஷ். சார் அந்த மொட்டை மணி கல்யாணம் கேள்வி சார். சாரி சார். எச்சப்பா கல்யாணம். அப்படியே நான் கிட்ட வரும்போது அந்த கண்ணாடி இப்படி இப்படி போட்டீங்க. தோட இப்படி ஆடி காமிச்சிங்க. சார் கண்ணாடி போட்ட உடனே எனக்கு அவங்க கல்பனா சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. இனிமேல் நீலாமதியான படிச்சாங்க. இது மனுஷன் நான் ஏதோ என்னோட குமுதோலே நடிச்சதான் கிட்ட வைப்பேன். இது வந்து நீங்க கோப்பட்டு செருப்பை கட்டி அடிப்பாங்க. இது பாருங்க, ஏதோ தெரியாம கிட்ட வந்து குமுதோலே நடிச்சுட்டு வந்து மனசுல எந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு. இதுக்கு உங்களுக்கு அவங்களோட குமுதவலி மாதிரி நான் தெரிஞ்சு மனசுலாய் இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கு. ஆனால் அது இருந்தாலும் சொல்றேன், சத்தியமா நீங்க சிரிக்கும் போது அப்படியே ஜோதிக்கா மாதிரி தான் இருக்கீங்க. மேடம் நீங்க கூட கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கீங்க. நீங்க எங்க எங்க இருக்கீங்க? உங்க கூட யாரும் வந்திருக்காங்க? ஹஸ்பண்டா? என்ன மேடம் போதிய இடைவெளி வேணும். ஓகே, அதுக்காக இவ்வளவு பெரிய இடைவெளியா? எல்லாமே போச்சு. இனிமேல் புதுசாக தான் ஏதாவது பண்ணணும். சாரி சார். இதை மனுஷன் சார்.
நான் ஏதோ தெரியாம உங்க குமுத வழி என் குமுத வழி நினைச்சிட்டேன். சரி விடுங்க சார். அப்ப யாருக்கு எந்த பாவம் பண்றது தெரியாது சார். யாருக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது சார். இருக்கு சார், நான் பேசி பிக்சர் சார் சந்தோஷமா சொல்லுங்க சார். இப்ப சொல்றேன். இந்த கிருஷ்ணருக்கும் அந்த கல்படாம தான் கல்யாணம் சொல்லி ஆண்டவர் சொல்றா. ஆண்டவரை முடிச்சிடா. ஓகே, இப்போ போலா பாட்டு. இதை பார்த்தா உங்களுக்கு பேசுறேன். நல்ல ஸ்டைல போடுங்க. நல்ல பாட்டு விளைச்சிருக்கா. போலா பாட்டு. டிடிஎஸ் பேரை கேட்டாலே சும்மா கை தட்ட மகிழ்ச்சி. ஆனா இந்த கிளாப்ஸ்க்கு சொந்தம் நான் கிடையாது. வாங்க உலகராணி பத்மஸ்ரீ கமல் சார். இப்ப இவ்வளவு பெரிய கேமரா அது பேசுவார் நம்ம நம்பிக்கையோட பொதுவாக நான் நீங்கள் யார் என்று என்னிடம் கேட்பவரிடம் நான் சொல்லும் ஒரே வார்த்தை, நான் உங்கள் நான். ஏன்னா நான் பேசுறது புரியுதுக்கு உங்களுக்கு 4 நாளாக இருக்கு. அடுத்த தீபாவளி தான் புரியும். குழந்தைங்க எல்லாம் முறைச்சு பார்க்குறீங்க. நான் எவ்வளோ நாட்டுக்கு போயிட்டேங்க. அந்த முதல் தடவை தாய்லாந்துக்கு வந்திருக்கும் போது ஐயோ இவங்களோட அருமையான அந்த கலை உணர்வை பார்க்கும்போது ஐயோ அப்படி ஒரு சந்தோஷங்க. அப்படி உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு இசை இருக்கு, நகைச்சுவை இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போதே சார் போயிட்டே இருக்கிறாரு. ஐயோ சார் அப்படி போகாதீங்க சார். அவர் ஒருத்தர் தான் நல்லா செஞ்சாரு, அவரு கிளம்பிட்டாரு. ஒரு மனசு ரொம்ப வருத்தமா. தீபாவளி நிகழ்ச்சியினுடைய ஒரு சிறப்பு இடைவேளை, எல்லாருமே லஞ்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சாப்பிட்டுட்டு தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் நடைபெறும். லஞ்ச் பிரேக்கில் முதல்ல வந்த விருந்தினர்களுக்கு தாய்லாந்து தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் விருந்தினர்களை உபசரிக்கிறாங்க. அறுசுவை உணவும் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சார், இந்த வருஷம் சிறப்பு தீபாவளி நிகழ்ச்சிகள் எப்படி போயிட்டு இருக்குது? சூப்பரா போயிட்டு இருக்கு. நல்லபடியா இருக்கு. நீங்க வந்துட்டீங்கல்ல, நல்லா பாப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்ப்போம். இவர் நம்மளுடைய அஸ்ஸாம் நண்பர். இவர் நம்மளுடைய தாய்லாந்தில் நடக்கிற அந்த தீபாவளி நிகழ்ச்சிக்கு முதல் தடவையாக வந்திருக்கிறாரு. How is the Deepavali function? Hi everyone, I am JP. I am from Assam. So this is my first time in a Tamil event. So glad to see everyone. Even though we're from the different states, but we are Indian. So great to be how to say? Yeah, it's very nice actually. It's very nice. Yeah, just to let them know I am from Assam. I am wearing the Assamese gamusa. Yeah. அவர் அந்த அஸ்ஸாமுடைய அந்த பாரம்பரிய உடையிலேயே வந்திருக்கிறாரு. I am representing Assam with this gamusa. Yeah. Okay. Can you speak Tamil? Oh, I'm sorry. I cannot. Sorry, cannot. Okay. Thank you. Okay. It's called Orakkum, right? Vanakkam. Yeah. Sawadee krap. In Tamil, vanakkam. Vanakkam. Yeah. Great to participate here. Okay. Really, we are very happy to see you. Thank you so much. Thank you. சுற்றி அரவிந்த் அவன் பல் துறையிலையும் பார்த்தீங்களா இல்லையா, மிமிகிரி பாட்டு கலக்கிறாங்க ஃபுல்லாக.
ஆமாம், அவங்க சுட்டி அரவிந்த் ரொம்ப ஃபேமஸான விஜய் டிவி புகழ். ஆமாம், நெறியாளராகவும் வராங்க, நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராமும் சார் நல்லா அருமையாக பண்ணுறீங்க. ஆமாம், கடைசியாக பேங்காக் வந்திருக்கிறாங்க. பேங்காக் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? சிறப்பாக இருக்குது. இப்போ தான் வந்திருக்கோம். சொல்லுங்கள். நான் ஏற்கனவே வந்திருந்தாலும் இது வந்து நம்மளுடைய தாய்லாந்து தமிழ் சங்கத்துக்காக வந்திருக்கோம். சிறப்பாக இருக்குது. மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ஹாஃப் ஷோ முடிச்சு என்ன பேசுவாங்க. உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. வந்தீங்களே தாயில் ஏதாவது ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லி கொடுத்தாங்க, மறந்து போச்சு. அதுக்கு போனாலும் தாய்மொழி தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அதனால போறக்குள்ள கண்டுபிடிச்சிருக்கேன். சரி சார், ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தாய் தமிழன் நேயர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்கள். சப்போர்ட் பண்ணுங்க. நண்பருக்கு சிறப்பு. நல்லா சாப்பிடுங்க சார். தீபாவளி நிகழ்ச்சி லஞ்ச் பிரேக்கு, மக்கள் எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. அறுசுவை உணவுகளும் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. வெஜிடேரியனும் சிறப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. எங்கே தங்கியிருக்கீங்க? ஆமாம், நண்பர் வந்து தாய்லாந்து தமிழ் சங்கத்தில் உறுப்பினர்னு விரும்பினாங்க. அதை வந்து நம்ம தலைவரோட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டுருக்கோம். எங்கே நீங்கள் படிக்கிறீங்க? நான் ஏஷியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிச்சுட்டு இருக்கேன். பத்தும்தனிங்கிற ப்ராவின்ஸில் இருக்காது. முதல்ல உங்கள் பேரை சொல்லுவீங்க, எந்த ஊர்னு சொல்லுங்கள். என் பேர் கிருஷ்ணன் பிரகாஷ். நான் கோயம்புத்தூர் கோவை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் சரிங்க சார். இந்த தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிக்கு முதல் தடவை தான் வரீங்க? இது வந்து இந்த தமிழ் சங்கத்துக்கே நான் முதல் தடவை வந்திருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே தமிழ் மக்களை பார்க்கும்போது, அது இத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய காலேஜ் வந்து பத்தும்தானி அவுட்டரில் இருக்கிறதுனால ஒரு தனிச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஆமாம், மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படிதானே? ஆமாம். தாய் இது எப்படி இருக்குது உங்களுக்கு? ஃபுட்லாம் இங்கே உள்ள சாப்பிட்றீங்களா? ஃபுட்டு தாய் ஃபுட்டு இப்போ நல்லாயிருக்கு. தாய் ஃபுட்டு தான் இப்போ சாப்பிட்றோம். செட் ஆகிடுச்சு. லாங்குவேஜ் படிச்சிங்களா? லாங்குவேஜும் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம். கடைக்கெல்லாம் போனால் சமாளிக்க முடியும். அந்த அளவுக்கு பேசுவோம். முதல்ல மொழி இம்பார்ட்டன்ட்டு. அதை முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொழி கற்றுக்கிட்டா இங்கே இருக்கிறது ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இங்கே தமிழ் மக்கள் எல்லாத்தையும் சந்திச்சதுலேயும் சந்தோஷம், உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நல்லது, நன்றி. நம்மளுடைய தீபாவளி நிகழ்ச்சிக்கு வந்து தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் எப்படி இருந்துச்சு? ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக போயிட்டுருக்கு. ஊர்லேருந்து 3 செலிப்ரிட்டி வந்திருக்காங்க. நல்லா கிராண்டாக பண்ணுறாங்க. காமெடி, நல்லா சாங்ஸு எல்லாம் கிராண்டாக போயிட்டுருக்கு. மச்சா, தீபாவளி ஃபங்க்ஷன் அருமையாக போயிட்டுருக்கு. டிவி சீரியல் ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. தாய்லாந்து தமிழ் சங்கத்துக்கு தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன்லேருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தீபாவளி ஃபங்க்ஷன் சிறப்பாக நடத்துகிறாங்க. தேங்க்யூ. ஓகே, நல்லது. தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியினுடைய இந்த இடைவேளையில் லஞ்ச் எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய பேங்காக் பேங்காக் இளையராஜா கோபி அண்ணன் வந்து பாட்டு படித்து எப்போவுமே ஒரு கலக்குவாங்க. இந்த வருஷமும் அதுபோல் ரொம்ப சூப்பராக நம்ம இளையராஜா சார் அவங்களுடைய பாட்டை படித்து எல்லாத்தையும் மகிழ்விச்சாங்க. எப்படி இருக்குது நிகழ்ச்சி? வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. லஞ்சு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நிறையா வெரைட்டி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து நண்பர்கள் எல்லாரையும் பார்த்து பேசுகிறது வந்து ஒரு ரொம்ப இனிமையான ஒரு தருணம். இது ஆக்சுவலாக இதுதான் நான் ரொம்ப ரசிப்பேன் நான். ஏன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு இவ்வளோ பேரை வந்து பார்த்து பேச முடியும். அந்த விதத்தில் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நிறையா நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி, வாழ்த்துக்கள். நம்மளுடைய இந்த டிடிஎஸ் தாய்லாந்து தமிழ் சங்கம் இது போல் வருஷத்துக்கு பல நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துகிறாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி எல்லா மக்களையும் தமிழ் மக்களையும் ஒன்றிணைத்து பார்க்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம். அது ஒரு ஆனந்தம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பார்ப்போம். நன்றி.